சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் கோபாலி அவர்களுடைய பேட்டி ஒன்று இப்போ இணையத்தில் வைரல் ஆயிட்டிருக்கு. அந்த பேட்டியில் கோபாலி அவர்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சித்ரா லக்ஷ்மணன் கோபாலி கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். நீங்கள் எப்படியும் நடிப்பு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த கிளாஸில் ஒரு 70 பேராவது இருந்திருப்பாங்க. அப்படி அந்த 70 பேரில் நீங்கள் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மட்டும் இவ்வளோ பெரிய ஒரு அக்கறை பாசம் காட்டுறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு கோபாலி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் நல்ல நடிகர் அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர். இன்று வரையும் அவர் அப்படி தான் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நல்ல ஆக்டர், அவன் மாதிரி சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் யாரும் கிடையாது. அவன் என் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால இந்த வார்த்தைக்கு சொல்லலை. அவன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் எப்போவுமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். கோபாலி அவர்களுக்கு கால் வலி ஏற்படும் போது அங்கே உட்காந்து அப்படியே காலை இவரே அமுத்திட்டு இருப்பாராம். அதை பார்த்த தலைவர் இவர்கிட்ட கேட்பாங்களாம், சார் கால் வலிக்குதா அப்படின்னு. ஆமாம் அப்படின்பாராம். நான் அமுத்தி விடட்டா அப்படின்னு தலைவர் கேட்பாங்களாம். நீ அமுத்துனா காலையே கொண்டு போயிடுவியடா அப்படின்னு இவர் கிண்டலாக சொல்லுவாராம். இல்லை சார் நான் அமுத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் அவருக்கு கால் அமுத்தி விடுவாங்களாம். அவர் ஒரு குருகுலத்தில் இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு கோபாலி ஷேர் பண்ணியிருந்தார். இது எவ்வளோ பெரிய விஷயம். கால் வலிக்குதா? ஆமாம், பிடிச்சி விடப்பா. நீ பிடிச்சி விட்டா காலையே எடுத்துகிட்டு போய்ட்டு விட. அவர் நான் எங்கடா நடக்கிறது அப்படி இல்லை சார், அமுத்தி விட்றேன் சார். அப்படி வந்த பையன் தலைவரை இவர் அடித்தாலும் கூட ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுவாராம். ஈக்குவலாக அடிங்க சார் அப்படின்னு. என்கிட்ட ரஜினி மூஞ்ச காட்டவே மாட்டார் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டுக்கு போகும்போது அவங்கக்கிட்ட போய் கேட்பாங்களாம், அப்பா ஏதாவது சொன்னாங்களா அவங்கக்கிட்ட அப்படின்னு. அதாவது அவர் அடித்ததை பற்றி. அவங்க வீட்டில் இல்லைப்பா அதெல்லாம் அவர் வீட்டில் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி ஏதாவது சொன்னாலும் நீங்களாம் அதை காதில் வாங்கிக்காதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லுவாங்களாம். அவனை ஒரு தூரம் அடித்தா ஒரு அரை விட்டோன்னு வச்சுங்க, மூஞ்சே தூக்க மாட்டான். இந்த பக்கம் ஒன்று கொடுங்க சார், ஈக்குவலாக விடுவான். அது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். நீ எவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னு இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. தலைவர் கிண்டலாக, நீங்கள் இதை கேட்டுட்டு இன்கம் டேக்ஸில் மாட்டி விடுறதுக்கு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். நீ சம்பாதிக்கிறதுக்கு மேலே டொனேட் பண்ணுற எல்லாத்துக்கும் செய்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒன்று சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. டெய்லி அன்னதானம் பண்ணு, அது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலைவர் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட சொன்னது மாதிரியே தினசரி 750 பேருக்கு தலைவர் உணவளிக்கிறாங்களாம். அது இன்று வரையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு கோபாலி அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார். He feeds 750 people a day. Even now.